வடமாநில கொள்ளையர்கள் தாக்கியதில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் குமாரபாளையம் காவல் ஆய்வாளர் தவமணி மற்றும் காவலர் ரஞ்சித்தை மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார் நேரில் சென்று நலம் விசாரித்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பரத் வழங்க கேட்கலாம். வணக்கம் பரத், விவரங்கள். அதாவது சுபா, கேரள மாநிலம் திருச்சூரில் ஏடிஎம்களில் கொள்ளையடித்துவிட்டு கண்டெய்னர் லாரி மூலம் 7 வடமாநில கொள்ளையர்கள் தப்பி சென்ற போது நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே போலீசாரால் சுற்றி வளைக்கப்பட்டு பிடிக்கப்பட்டனர். இதில் குமாரபாளையம் காவல் ஆய்வாளர் தவமணி மற்றும் மல்லசமுத்திரம் உதவி காவல் ஆய்வாளர் ரஞ்சித் ஆகியோரை தாக்கிவிட்டு தப்பி ஓட முயன்ற ஹரியானா மாநிலம் பிலால் மாவட்டத்தை சார்ந்த ஜமாயிந்தீன் என்பவரை காவல் ஆய்வாளர் தவமணி துப்பாக்கியால் சுட்டதில் அவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். அதே போல மற்றொரு கொள்ளையன் அசார் அலியை கால்களில் சுட்டபோது படுகாயமடைந்து கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதுமே பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் கொள்ளையர்களிடமிருந்து சுமார் 67 லட்சம் ரூபாய் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டது. 5 கொள்ளையர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு குமாரபாளையம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நேற்று இரவு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த நிலையில் கொள்ளையன் ஜுமாயிந்தீன் தாக்கியதில் குமாரபாளையம் காவல் ஆய்வாளர் தவமணிக்கு மார்பு பகுதியிலும் மல்லசமுத்திரம் உதவி காவல் ஆய்வாளர் ரஞ்சித்துக்கு கையிலும் காயம் ஏற்பட்டது. அவர்கள் சிகிச்சைக்காக நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சூழ்நிலையில் படுகாயமடைந்தவர்களை மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார் மற்றும் டிஐஜி உமா ஆகியோர் இன்று நலம் விசாரிக்க நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்தனர். அப்போது படுகாயமடைந்த காவல் ஆய்வாளர் தவமணி மற்றும் மல்லசமுத்திரம் உதவி காவல் ஆய்வாளர் ரஞ்சித் ஆகியோரிடம் நடந்த சம்பவம் குறித்தும் கேட்டறிந்தனர். நாளைய தினம் தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் நாமக்கல் வருகை தர உள்ளார். அவர் காயமடைந்த குமாரபாளையம் காவல் ஆய்வாளர் தவமணி மற்றும் மல்லசமுத்திரம் உதவி காவல் ஆய்வாளர் ரஞ்சித் ஆகியோரை நலம் விசாரிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பரத்.